இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை நான் வாசிக்கிறேன். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள் அப்படின்னு இருக்கும். இங்க யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோவான் ஸ்நானகனுடைய அப்பாவை பத்தி, சகரியாவை பத்தி. எதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவானுடைய பிறப்பை குறித்ததான தீர்க்க தரிசனம். ஆனால் இந்த தீர்க்க தரிசனம் உரைப்பதற்கு முன்பதாக சகரியா செய்த மிக முக்கியமான ஒரு காரியம்தான். சகரியா ஒரு ஆசாரியர், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் ஆசாரியராக இருக்கும் போதும் அவர் மிக முக்கியமாக செய்யற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ரொம்ப வருஷமா இந்த சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் குழந்தை கிடையாது. அவள் மலடியாக இருந்தாள் அப்படின்னு அங்க வசனம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது அவளுடைய மலட்டுத்தன்மை நீங்கி அவள் பிள்ளை பிறக்க வேண்டும், தனக்கு ஒரு குமாரன் வேண்டும், தனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று சொல்லி இந்த சகரியா நெடுநாள் வேண்டுதல் செய்திருக்கிறான். ஆனா அவன் வேண்டுதல் செய்ததோ எப்படி ஜெபம் பண்ணாங்கிறதோ இங்க இல்ல. இங்க சொல்லப்பட்டது எப்ப அவன் வேண்டுதல் சொல்லப்படுது அப்படின்னா, தூதன் சொல்றான், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆனா இப்ப நீங்க சகரியாவையும் எலிசபெத்தையும் பாத்தீங்கன்னா வயதானவர்களா இருக்கிறார்கள் வசனம் சொல்லுது. அவர்கள் வயது சென்றவர்களா இருந்தார்கள். அப்போ திருமணமான காலத்திலிருந்து வயது ஆகிற காலம் வரைக்கும் இவர்களுக்கு பிள்ளை இல்லை. ஆனால் தொடர்ச்சியாக சகரியா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாரு, தனக்கு ஒரு பிள்ளை வேண்டும், தன் மனைவி பிள்ளை பெற வேண்டும் என்று சொல்லி. இதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இந்த கடைசி காலத்துல உலகத்துல ஒரு பக்கம் மக்கள் தொகை அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஆனாலும் கூட இன்னைக்கு குழந்தை பிறக்கவில்லை, குழந்தை உண்டாகவில்லை, அல்லது அதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏதோ ஒரு பிசிக்கலி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி பல நேரங்களில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த ஒரு 30-40 வருஷம் டிஃபரன்ஸ்ல நான் பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்தியா அதிகமாக மக்கள் தொகை கண்ட நாடு. அது ஒரு பக்கம் உண்மைதான். இங்க மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும்னு எவ்வளவோ முயற்சிகளை அரசாங்கங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்ப இந்த 10 வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதிகமாக குழந்தையின்மை, பிள்ளை இல்லாத ஒரு தன்மை அதிகமாக காணப்படுகிறது. அதற்கு ஆணிடத்துல குறையோ பெண்ணிடத்துல குறையோ அதெல்லாம் 2ஆம் பட்சம் வச்சுக்கோங்க. ஆனா பல இடங்களில செயற்கையாக கருத்தரிப்பதற்கு இப்ப நிறைய ஆர்டிபிஷியல் இந்த மாதிரி பிள்ளை பெறுவதற்கான மருத்துவத்துல பல காரியங்கள் செய்யப்பட்டிருக்கு. இந்த பிள்ளை பேரு குறைவாக இருக்கிறது அல்லது பிள்ளை பெறாமல் இருக்கிறது இன்னைக்கு நேற்று பிரச்சனை அல்ல. இது ஆபிரகாம் காலத்து பிரச்சனை. ஆபிரகாம் காலத்திலே அது இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி சாராளுக்கு கிட்டத்தட்ட 89 வயசு வரைக்கும் அவங்களுக்கு பிள்ளை இல்ல, 90வது வயசுல தான் பிள்ளை பிறக்குது. கர்ப்பம் செத்து விட்டதுன்னு இருக்கு. சரி, அதுக்கப்புறம் அவருடைய பையன் ஈசாக்க நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 20 வருஷம் அவருக்கு பிள்ளை இல்லை. 40 வயசுல கல்யாணம் நடக்குது. 20 வருஷம் ரெபேக்காளுக்கு பிள்ளை இல்லை. 60வது வயதில் தான், ஈசாக்குடைய 60வது வயதில் தான் பிள்ளை பிறக்கிறது. இந்த பிள்ளை பிறக்கிற இந்த இடத்துலதான் நாம அந்த ஜெபத்தை குறித்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இன்னைக்கு அநேகர் ஒரு புறம் இந்த பிள்ளை இல்லாததுக்கு அது மனைவி இடத்துல குறையோ கணவனிடத்துல குறையோ பழிய தூக்கி பெரும்பாலும் சகோதரிகள் மேல போட்டுறாங்க, மனைவி மேல போட்டுறாங்க. பிள்ளை பிறக்கலன்னா அவங்கதான் காரணங்கிற மாதிரி. இதை விட மோசமான கண்டிஷன்லாம் இன்னொரு 20-30 வருஷம் முன்னாடி இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, 2 பேருக்கும் செக் பண்ற காலம்லாம் இருக்கு. ஒரு காலத்துல 2 பேருக்குலாம் செக் பண்ண மாட்டாங்க, பிள்ளை இல்லைனாலே அந்த அம்மா தான் பிரச்சனை அப்படின்றாங்க. அப்படி இருந்த காலகட்டத்துல இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பிள்ளை இல்லாத தன்மை அதிகமாய் போய் கொண்டிருக்கிறது. அதுக்கு டாக்டர் சொல்ற காரணங்கள் பல இருக்கு. வெளிப்படையா சொல்லணும்னா நைட் ஒர்க் நிறைய வந்த பிறகு இது ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி ஐடி கம்பெனிஸ்ல அதிகமா உட்கார்ந்து வேலை பார்க்கறவங்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நாம பார்க்க வந்த விஷயம் என்ன, இந்த ஜெபம், சகரியாவினுடைய ஜெபம். அதாவது அவன் திருமணமான நாள்ல இருந்து அவனுக்கு பிள்ளை இல்லை, வயது சென்றவனானாம், ஆனால் அவன் வேண்டுதல் செய்கிறான். இன்னைக்கு இப்படிப்பட்ட குறை வந்த உடனே நாம் யாரோ ஒருத்தர் மேல பழிய தூக்கி போடுறோம். ஃபர்ஸ்ட் பழிய தூக்கி போடுறோம். பழிய தூக்கி போட்டுட்டு நீ தான் காரணம், நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இது நிமித்தம் மனக்கசப்பு, குடும்பத்துல பிரிவினை, குறை சொல்லுதல், இன்னும் சொல்ல போனா மனசு நோக்கும்படி பேசுதல், இந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம எங்க ஜெனரேஷன்ல ஒரு 20-30 வருஷத்துக்குள்ள முன்னாடி திருமணமானா 3 மாசம் 6 மாசத்துக்குள்ளேயே குழந்தை உண்டாயிரணும். இல்லைன்னா சுத்தி இருக்கிற எல்லாருமே கேள்வி கேட்பாங்க,
இன்னும் ஒண்ணு இல்லையா, ஒண்ணு இல்லையான்னு கேட்பாங்க. இந்த கேள்வியே அந்த பெண்ணுக்கு வந்து ரொம்ப மனசு வருத்தம் தரும், அந்த குடும்பத்துக்கே மனசு வருத்தம் தரும். ஒரு வருஷம் ஆகி பிள்ளை இல்லைன்னு சொன்னா அந்த பெண்ணை வந்து அப்படியே நெருக்கி அவளை வேதனைப்படுத்தி அவ இருதயத்தை உடைச்சு இன்னமும் வாழ்க்கையே இல்லைன்ற மாதிரி அவங்களை ஆக்கி விட்டுட்டு, இன்னும் ஒரு சிலர்லாம் அப்படி பெண்களை தள்ளி விட்டு இன்னொரு திருமணம் செய்த அயோக்கியத்தனம் எல்லாம் இருக்கு அதுல. அந்த மாதிரி நான் அப்படி சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க, அது ஒரு விதமான அயோக்கியத்தனம். அப்படி செய்யக்கூடாது. நிறைய பெண்களுடைய வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல நீங்க சகரியாவை பாருங்க, அவன் தன் மனைவிக்காக வேண்டுதல் செய்திருக்கிறான் பல வருஷங்கள். நீங்க ஈசாக்கை எடுத்து பாருங்க, வசனம் அங்கேயும் சொல்லும். நீங்க 25ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. 25ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நீங்க வாசிக்கும் போது 21வது வசனம், மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினால் அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள் அப்படின்னு இருக்கு. அதான் ரொம்ப முக்கியம். இப்ப ரெபேக்கா ஜெபம் பண்ணிருப்பா, கண்டிப்பா ரெபேக்கா ஜெபம் பண்ணிருப்பா, ஜெபம் பண்ணாம இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் வசனம் சொல்லுது ஈசாக்கினுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அப்படின்னு. இந்த இடத்துல பாருங்க, எலிசபெத்துக்கு பாருங்க, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஒரு மனைவிக்கு குறை இருந்தால், பிள்ளை இல்லை என்று சொன்னால், அவளை வேதனைப்படுத்துவதை விட்டுவிட்டு, அவளை துக்கப்படுத்துவதை விட்டுவிட்டு, அவ மேல குறை சொல்லி நீ தான் காரணம் அப்படிங்கறத விட்டுட்டு அவளுக்காக வேண்டுதல் செய்வது, இந்த ஜெபம் ரொம்ப முக்கியமான ஒரு ஜெபம். அதுவும் இந்த காலத்துல ஏறெடுக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஜெபம். அந்த காலத்திலேயே கொஞ்சம் மாறுபாடான கணவர்கள் இருந்தாங்க. இப்போ ராகேலுக்கு பிள்ளை இல்ல, போய் அவங்க கேட்கறாங்க எனக்கு பிள்ளை இல்லைன்னு யாக்கோபு கிட்ட சொல்லும் போது யாக்கோபு வேதனைப்படுறாரு. வேதனைப்பட்டு கோபத்துல சொல்றாரு, கர்த்தர் அல்லவா உன் கர்ப்பத்தை அடைஞ்சிருக்கிறார், நான் தேவனா அப்படின்னு கேட்கிறாரு. இந்த மாதிரி பைபிள்ல பாத்தீங்கன்னா இப்போ சாராளுக்கும் பிள்ளை இல்ல, கர்த்தரே கொண்டு வந்து சொல்றாரு உன் மனைவி வந்து ஒரு குமாரனை பெறுவாள். வசனம் சொல்லுது, ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து அவன் சொல்றான், கர்ப்பம் செத்தவளுக்கு பிள்ளை பிறக்குமோ, என் மனைவிக்கு இதுக்கு மேல எங்கேயா குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறான். அவனுக்குமே அந்த இடத்துல இல்ல, ஒரு அந்த இடத்துல யோசிக்கிறாரு இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி. அதற்கு பிறகு யாக்கோபு. ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்கிற ஈசாக்க பாத்தீங்கன்னா வேண்டுதல் செய்தான், தன் மனைவிக்காக வேண்டுதல் செய்தான். இது ரெண்டு பேருக்குமே பொருந்தும். கணவனுக்கும் ஒரு பிரச்சனை வந்தா மனைவி தான் வேண்டுதல் செய்யணும், உங்கள் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். மனைவிக்கு பிரச்சனை வந்தா கணவன் வேண்டுதல் செய்யணும், அவன் வேண்டுதலுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். ஒருத்தர் மேல ஒருத்தர் பழிய போட்டு நீ தான் காரணம், நான் தான் காரணம், உன்னாலதான் ஆச்சு, இன்னாலதான் ஆச்சுன்னு சொல்லி இது பிரிவினைக்கு தான் வழிவகுக்குமே ஒழிய, கசப்புக்கு தான் வழிவகுக்குமே ஒழிய, ஒரு நாளும் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. இங்க வசனம் சொல்லுது பாருங்க, தெளிவா வசனம் சொல்லுது, உன் வேண்டுதலை கர்த்தர் கேட்டார், கேட்டுவிட்டு அவளை கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார், உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அதாவது இது பிள்ளை பிறக்கிறதுனால உனக்கு சந்தோஷமும். அப்பனா ஒரு ஜபத்துக்கு பதில் கிடைக்கும் போது, நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போலும் இருக்கும். இன்னைக்கு குடும்பத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமானது இதுதான். ஒருவேளை உங்க மருமகளுக்கு பிள்ளை இல்லையா, மகனுக்கும் மருமகளுக்கும் இல்லையா, மாமியார் என்ன செய்யக்கூடாது, மாமனார் என்ன செய்யக்கூடாது, அவங்களை குற்றப்படுத்த நிறுத்திட்டு ஜெபம் பண்ணுங்க, உங்கள் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். அநேக சகோதரிகளை இந்த கடைசி காலத்துல இப்படி வேதனைப்படுத்துகிற நிறைய சாட்சிகளை நான் கேட்கிறேன். ஒரு சிலர் என்ன செய்யறாங்க, நான் இப்ப சொல்றதை நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. ஒரு சிலர் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அதற்கான ஹாஸ்பிட்டல்ஸுக்கு கூட்டிட்டு போய் அதற்கு பல மெத்தட்ஸ் இருக்கு, அந்த மெத்தட் எல்லாம் செய்து ஊசியை குத்தி அதை பண்ணி இதை பண்ணி, இது ஒரு ஆல்டர்னேட் மெத்தட். இந்த ஆல்டர்னேட் மெத்தட் என்பது உலகத்திற்கு உண்டாக்கப்பட்டது. ஆனால் நான் சொல்லுவேன், நீங்கள் காத்திருந்தால் கர்த்தர் அற்புதமானதை செய்வார். சிலருக்கு இந்த காத்திருக்குதல் முடியாது. ஆபிரகாம் ஒரு நமக்கு தெரிஞ்சு 100 வயசு வரைக்கும் காத்திருக்கிறார். இப்போ 20 வருஷம் ரெபேக்காள் காத்திருக்கிறாங்க. எலிசபெத் வயதான வயசுக்கும் காத்திருக்கிறாங்க. இந்த காத்திருக்குதல் தான் நமக்கு இன்னைக்கு இல்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரஷர். ஒண்ணு சொந்த வீட்டுல இருந்து வர பிரஷர், நம்ம இருக்கிற வீட்டுல இருந்து வர பிரஷர், இல்ல சொந்தக்காரங்கிட்ட இருந்து வர பிரஷர், வேலைக்கு போனா அங்க இருக்கிற ஒரு பிரஷர். இது போதாததுக்கு எந்த கல்யாணத்துக்கு போனாலும் எந்த ஒரு இதுக்கு போனாலும் அங்க கேட்பாங்க உடனே, இன்னும் இல்லையா, இன்னும் குழந்தை இல்லையா. இதை கேட்டு 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 எப்படியாவது ஒரு குழந்தை வேணும். நான் விசுவாசத்தில் இருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், நான் இந்த மாதிரி கருத்தரிக்கிறது தப்பா சரியாங்கிற கான்செப்டுக்கு போல நான் சொல்லுவேன், இது 2வது முறை. இது கொஞ்சம் விசுவாசத்தை விட்டு கொஞ்சம் வெளியே போகிற முறை. ஆனால் நீங்கள் விசுவாசத்தோடு காத்திருக்கும் போது
கர்த்தர் அதிசயமானதை உங்களுக்கு செய்வார். அப்படி கொடுக்கிற அந்த பிள்ளை உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை உண்டாக்கும். இந்த பிள்ளையும் வரும், இந்த பிள்ளைக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாம் வரும். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற அந்த பிள்ளைக்கு இது ஈக்குவல் ஆகாது. இது வேற, அது வேற. இந்த ஸ்பிரிச்சுவல் மெத்தடே வேற, எக்ஸ்ட்ரீம் வேற. இதை நான் குறை சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. நான் திருப்பியும் சொல்றேன், தெய்வீக சுகத்திற்கும் ஆபரேஷன் பண்ணி வர சுகத்திற்கும், இப்ப ஆபரேஷன் பண்ணும்போது நம்ம ஜெபம் தான் ஆபரேஷன் பண்றோம். ஆபரேஷன் பண்ற டாக்டருக்கு ஞானத்தை கட்டளையிடுங்கன்னு சொல்றோம். ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடியுது, முடிச்சுட்டு வந்து நம்ம சாட்சியும் சொல்றோம். இது ஒரு வகையான சாட்சி என்று சொன்னால், தெய்வீக சுகம் இது அதை விட ஒரு படி மேல. ஆபரேஷனே இல்லாம, மருந்தே இல்லாம கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்தார். இப்ப இப்படி ஆபரேஷன் பண்றது தப்பா இல்ல, உங்க விசுவாசத்தின் அளவுக்கு தக்கதாக நீங்க செய்யுங்க. அதாவது நாம எப்படி இருக்கிறோமோ அது. இது இப்ப நிறைய பேர் இதை குற்றம் சாட்டி நியாய தீர்ப்புலாம் கொடுத்துறாங்க. நீங்க ஆபரேஷன் பண்ணா, மாத்திரை எடுத்தா நீங்க பரலோகத்துக்கு போக மாட்டீங்க, புதிய எருசலேமுக்கு போக முடியாது, அப்படி இருக்கு இப்படி இருக்கு. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, நம்ம ஆண்டவர் கம்ப்யூட்டர் கிடையாது. அவன் விசுவாசத்துக்கு தக்கதாக தான் வச்சிருக்கிறார். அவனுக்கு ஏத்த மாதிரி ஆண்டவர் செய்வார். இப்ப ஒருவேளை நீங்க தெய்வீக சுகம் பெற்றுக்கொண்டா அதனுடைய மெத்தடே வேற. நீங்க ஒருவேளை மருந்து எடுக்கிறீங்க, ஒரு சுகம் கிடைக்குது, அப்பயும் நீங்க சாட்சி சொல்லதான் போறீங்க. ஆனால் இந்த மருந்து எடுத்து கிடைக்கிறத விட தெய்வீக சுகம் ஒரு படி மேலதான். அதைத்தான் சொல்றேன். அதே மாதிரி தான் நீங்க ஐவி மெத்தட்லயோ எப்படியோ போய் குழந்தை பிறக்க போகுது, அதை குறையா சொல்லல. ஆனால் கர்த்தர் கொடுக்கிற அந்த அற்புதத்தின் மிராக்கிள் பேபி இருக்குல்ல, அது என்டையர்லி டிஃபரெண்ட். அதற்கு நீங்கள் காத்திருக்க வேண்டும். நீங்கள் காத்திருக்கிற காலத்துல உங்கள் மனைவியின் மனம் நோகாதபடிக்கு, உங்கள் கணவனின் மனம் நோகாதபடிக்கு, அநேகருடைய அந்த சுடுஞ்சொல் கடுஞ்சொற்கள் வரும்போது அவர்களை விசுவாசத்துல பலப்படுத்தி நிக்க வைக்கிறது எதுன்னு கேட்டா, உங்க பார்ட்னருடைய பிரேயர், உங்க மனைவிக்கு நீங்க பண்ற ஜெபம். ஒவ்வொரு நாளும் பண்ணணும், குறைவில்ல. ஆண்டவர் எனக்கு ஜீவ விருட்சத்தை போல தரத்துக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணி கொடுக்கிறது. தி பெஸ்ட் வரப்போகுது. இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு தத்தம். நெடுநாள் ஜெபம் பண்ணிருப்பீங்க, பல வருஷங்கள் ஆயிடுச்சுன்னு நினைப்பீங்க. ஆண்டவர் உங்களுக்கு அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்து நிறைவேற்ற போகிறார். இந்த வருஷம் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் வருஷமாக. நான் இத தீர்க்க தரிசனமாலாம் சொல்லல, உங்க ஆசீர்வாதத்துக்கு ஒரு ஊழியக்காரனாக உங்களை பலப்படுத்த வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். நீங்கள் நெடு நாள் காத்திருக்கிறீர்களா, கர்த்தர் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். உங்கள் ஜெபத்துக்கான பதில் அது. நான் சொல்றேனோ இல்லையோ, ஆனா உங்க ஜெபத்துக்கான பதில் தொடர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வரைக்கும் நாங்க காத்திருக்கிறோம். அது அண்ணாளாக இருக்கட்டும், அண்ணாளுடைய கணவனுடைய அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. அவன் ஜெபம் பண்ணா ஜெபம் பண்ணலங்கிறது ரெண்டாவது, அவன் ஆறுதலாக இருக்கிறான் அந்த நேரத்துல. பரவாயில்ல விடுமா, 10 குழந்தைக்கு நான் உனக்கு சமானம் இல்லையா? மத்தவங்க உன்னை அற்பமா எண்ணட்டும், குழந்தை பெற்றவங்க எல்லாம் உன்னை பார்த்து அற்பமா எண்ணட்டும், அது எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். ஆனால் நான் உனக்கு முக்கியம் இல்லையா? நான் உனக்கு 10 குழந்தைக்கு சமானமா இருக்கேன். குழந்தை இல்லைன்னு நான் தானே சொல்லணும், நானே உன்னை ஆசீர்வாதமா வச்சுக்கிறேன், கவலைப்படாத. இந்த ஆறுதலான வார்த்தை இதான் ரொம்ப முக்கியம். பல நேரங்களிலே நம்ம ஃபெட்டப் ஆகி, நாம ஃபெட்டப் ஆகிறது மட்டும் இல்லாம அவங்கள திட்டி அவங்கள ஃபெட்டப் ஆக்கி, யோசிச்சு பாருங்க. இத்தனை வருஷம் குழந்தை இல்லாம இருந்த அண்ணாளுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அவளுடைய நாச்சியாருக்கு கூட இருந்தவங்களுக்கு பிறந்த எல்லா குழந்தைய பத்தி பேரும் இல்ல ஊரும் இல்ல, ஆனா ஒண்ணு பிறந்தாலும் அது சாமுவேல். அப்படித்தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். எல்லாரும் 2 குழந்தை 3 குழந்தை எதையும் குறையா சொல்லல. உங்களை குற்றப்படுத்தினவங்க, வேதனைப்படுத்தினவங்க, இத்தனை பேருக்கு இருந்த பிள்ளையை விட இத்தனை வருஷம் கழிச்சு கர்த்தர் உனக்கு கொடுக்க போற அந்த ஒரு பிள்ளை இருக்குல்ல, அதுதான் பேர் பெற்ற பிள்ளையா இருக்கும். அது கர்த்தர் ஆசீர்வதிச்சு கொடுக்கிற பிள்ளையா இருக்கும். கர்த்தர் உருவாக்கி உனக்கென்று கொடுக்கிற பிள்ளையாக இருக்க போது உங்கள் ஜெபத்தை ஒரு நாளும் நிறுத்தாதிருங்கள். ஏன்? வயதான காலம் வரைக்கும் சகரியா ஜெபம் பண்ணினான். வசனம் சொல்லுது, அவன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு உனக்கு மகிழ்ச்சி உண்டாகும். சில நேரங்கள்ல இந்த மாதிரி பிள்ளைகளை கொடுக்கும் போது சில பிள்ளைகள் வேதனையோடு பிறந்துடுது. அந்த பிள்ளையின் நிமித்தம் வாழ்க்கை மிகப்பெரியதான வேதனைக்குள்ளே கடந்து போகுது. அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில சில குறைபாடுகள், ஆனாலும் அந்த பெற்றோர் ஏற்றுக்கொண்டு அந்த பிள்ளையை சந்தோஷமா வளர்க்குறாங்க. ஆனா வளர்க்கும் போது அவங்க இருதயங்களில் கொஞ்சம் பாரம், துக்கம். இப்படி ஒரு பிள்ளை பிறந்துருச்சே, இப்படி கொடுத்துட்டாங்களே. நான் சொல்லுவேன், அப்படிப்பட்ட பிள்ளைகளை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்றால் உங்களிடத்துல இன்னும் அதிகம் நம்பி இருக்கிறார் என்று அர்த்தம். ஏன்னா பரலோகத்துல அந்த பிள்ளைக்கும் பொறுப்பு இருக்கு, அந்த பிள்ளைக்கும் கர்த்தர் முக்கியமான காரியங்களை வச்சிருக்கிறாரு. அந்த பிள்ளையை வளர்க்கிற பொறுப்பை உன் கையில கொடுத்திருக்கிறாரு. அப்படின்னா கர்த்தர் உன்னை அதிகம் நம்புறாருன்னு அர்த்தம். உன் மேல பரலோகம் அதிக நம்பிக்கை வச்சிருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை நீங்கள் காத்திருக்குதல் ஒரு நாளும் வீணாய் போகாது.
என் காத்திருக்குதல் முடிவடையும். வெகு சீக்கிரத்துல கர்த்தர் உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். உன் வேதனையை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். கணவன்மார்கள் உங்கள் மனைவிக்காக ஜெபம் பண்ண ஒரு நாளும் மறவாதிருங்கள். ஒருவேளை உங்கள் கணவனிடத்துல குறை இருக்கும் என்று சொன்னால் மனைவிகள் உங்கள் கணவனுக்காக ஜெபம் பண்ண மறவாதிருங்கள். யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், எது வேணாலும் சொல்லட்டும், அந்த நேரத்துல மட்டும் நீங்க உங்க கணவனுக்கு ஆறுதலா இருங்க, நீங்க உங்க மனைவிக்கு ஆறுதலா இருங்க. அண்ணாருடைய கணவன் இருந்த மாதிரி சிலர் சொல்லுவாங்க, சில கிராமங்கள் எல்லாம் சொல்லுவாங்க, வேண்டாம் விட்டு தள்ளிடுவோம், வேற பாத்துக்கலாம். இல்ல, இது கர்த்தர் கொடுத்தது. கர்த்தர் மனைவியை கொடுப்பாரானால், கர்த்தர் கணவனை கொடுப்பாரானால், கர்த்தர் பிள்ளைகளையும் கொடுப்பார். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், அது கர்த்தர் கொடுக்கிறது. கொஞ்ச நேரத்துல டிலே ஆகுதுன்னா நீங்க பைபிள்ல ஃபுல்லா பாருங்க, ஆண்டவர் கொஞ்சம் முக்கியமான ஆட்களுக்கெல்லாம் கொஞ்சம் டிலே பண்ணி தான் கொடுத்திருப்பாரு. கொஞ்சம் அப்படி, ஏன்னா அதுக்கு பின்னாடி காடோடைய ஒரு பிளான் இருக்கும். அது ஒரு யூனிக் பிளான். அந்த பிள்ளை மேல கர்த்தருடைய பரலோகத்தினுடைய திட்டம் யூனிக்கா இருக்கும். அதனாலதான் கர்த்தர் என்ன பண்றாரு, கொஞ்சம் டிலே பண்ணி உங்களுக்கு கொடுக்கிறார். அதுக்கு பின்னாடி பரலோகத்தினுடைய மிகப்பெரிய திட்டம் இருக்கு. அப்படித்தான் கர்த்தர் உங்களுக்கும் தருவார். திருப்பி சொல்றேன், நீங்க மருத்துவத்துக்கு போறது குறையா சொல்லல, அதுல நிறைய வேதனைகள் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுல நம்ம அதை பத்தி எல்லாம் பேசணும்னா நிறைய காரியங்கள் பேச வேண்டி வரும். ஆனால் அதுல ஊசியை போட்டு குத்தி ஒரு நாளைக்கு 3 ஊசி 4 ஊசி வேதனை தாங்க முடியாம அந்த பெண் கதறி, ஐயோ இப்படி ஒரு பிள்ளை பிறக்கலையா, அவ பிள்ளை பிறக்கும் போதே ஒரு பெரிய வேதனை. அது பத்தாத்துக்கு இந்த ஊசியெல்லாம் குத்தி அந்த பிள்ளைய வேதனைப்படுத்தி அவ அந்த பிள்ளைய பெற்றெடுத்துக்குள்ள போதும் ஆயிடுது. ஆனா நான் சொல்லுவேன், காத்திருங்கள். உங்கள் காத்திருக்குதல் ஒரு நாளும் வீணாய் போகாது. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த காலை வேளையில, இந்த நாளில கர்த்தர் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை வைத்து அனுப்ப போகிறார். கணவன்மார்கள் ஒரு நாளும் உங்கள் மனைவியை இது நிமித்தம் வேதனைப்படுத்தாதிருங்கள். மனைவிகள் ஒருவேளை கணவன் குறைவுள்ளவராக இருந்தார், இது நிமித்தம் வேதனைப்படுத்தாதிருங்கள். நீங்க கூடி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நாம ஜெபம் பண்ணலாம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, யார் யாரெல்லாம் இந்த நேரத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில தங்களுக்கு ஒரு புத்திர பாக்கியம் வேண்டும் என்று சொல்லி, தங்களுக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை ஜெபிக்கிறாங்களோ அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இது குறைவு இல்ல அப்பா, ஆசீர்வாதம் கொஞ்சம் தள்ளி போகிறது, அவ்வளவுதான். அந்த ஆசீர்வாதத்தை நீ தருவதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறேன். பிள்ளை பெறாதவர்கள் குறை உள்ளவர்கள் என்ற அர்த்தம் அல்ல. பிள்ளை பெறாதவர்கள் கொஞ்சம் ஆசீர்வாதம் தள்ளி போகிறது. சீக்கிரத்துல இவர்களுக்கு நீர் பிள்ளைகளை தந்து ஆசீர்வதித்து ஒரு சாட்சியாக அநேகருக்கு முன்பாக ஒரு சாராளை போல, ஒரு ரெபெக்காளை போல, ஒரு அன்னாளை போல, ஒரு எலிசபெத்தை போல அதே வரிசையில எங்கள் சகோதரிகளை நீ வைக்க போற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் ஜெபிக்கிற ஒவ்வொருத்தரையும் அப்படி மாற்ற போற தயவுக்காக உமக்கு நன்றி. வயது மருத்துவம் யார் வேணா எது வேணா சொல்லட்டும் ஆண்டவரே, அற்புதம் செய்கிற தேவன் எங்கள் வீட்டில் இருக்கிறேன். இந்த நாளில் நீ அப்படி செய்ய போற தயவுக்காக உமக்கு நன்றி. ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்பும். உம்முடைய மகிமை மூடட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.